ஹலோ, வனிதா பேசுகிறேண்ணா. காசு கேட்டிருந்தேன்ல, பசங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். ஏம்மா, ஏற்கனவே 2 வார தவணை பாக்கி இருக்கு. அதையே இன்னும் கட்டி முடிக்கல. அதுக்குள்ள உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஃபோன் அடிச்சு பணம் கேட்ப? ஃபோனை வைமா. ஹலோ அக்கா, சொல்லு வனிதா. காசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஏதாவது காசு இருந்தால் கொஞ்சம் தர்றீங்களா? பணம்லாம் இல்லை வனிதா. சும்மா சும்மா என்கிட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்ணாத, புரியுதா? சரிக்கா. வனிதா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்திருக்கான், நீ அன்றைக்கி அட்டன் பண்ணுறியா? அன்டைம் ஆயிடுச்சேக்கா. இங்கே வாரு வனிதா, இந்த தொழிலில் வந்து நைட்டு பகல்லாம் கிடையாது. சம்பாதிக்கணும்னா நம்ம எல்லாத்துலேயும் இறங்கி தானே ஆகணும் வனிதா. சரிக்கா. சரி வனிதா, நான் ஒரு நம்பரை லொக்கேஷன் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். கால் பண்ணி பேசிக்க, சரியா? சரி. ஆ ஹலோ, சரோஜா அக்கா நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் கஸ்டமர் பேசுகிறேண்ணா. எஸ் சொல்லுங்க. ஆமாம், சொல்லியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு வரணும்ண்ணா? எஸ், ஜஸ்ட் நவ் வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீங்கள். சரி. எத்தனை பேர்ண்ணா? நான் ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் ஒருத்தர்னா பிரச்சனை இல்லை. 2-3 பேர்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதான். ஓ, நோ, நான் ஒருத்தர் தான். சரிங்கண்ணா, வந்துடுறேன். தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா. வனிதா, ஆமாம் சார். உள்ள வாங்க. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லைங்க, நான் தனியாக தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாகவே இருக்கீங்க? ஆமாங்க, நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். தனியாக தான் இருக்கேன். சரிங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? ரொம்ப கஷ்டம்தாங்க. என் புருஷன் 2 பசங்களை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். 2 பசங்களையும் ஹாஸ்டலில் வச்சு தான் படிக்க வைக்கிறேன். வேற எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஏற இறங்க பார்க்குறாங்க. என்னங்க பண்ணுறது? மனசுக்கு பிடிக்கல தான், ஆனாலும் வருமானம் வேணும்ல, அதான். சார், சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், நேரம் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வீட்டுக்கு போகணும் சார், ரொம்ப லேட் நைட் ஆகிடும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நேரம் ஆகிரும் சார், ஆரம்பிக்கலாம். ஏய், ஈரன்னு சொல்கிறல்ல, சும்மா நோய் 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 நோய். என்ன சார் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஆமாம், ஃபோனில் என்ன கேட்ட? ஒரு ஆளா எத்தனை பேருன்னு கேட்டேன் சார். ஒரு ஆள் கூட தான் படிப்பியா?
சார் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நான் ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு ஆள்னு தானே சொன்னீங்க. பெண் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் போகிறேன். எதுனாலும் நான் சரோஜாக்காக கால் பண்ணி பேசிக்கிறேன். போன வாரம் சரோஜாக்காவை 3 பேரை தாண்டி செஞ்சு அனுப்பிச்சு விட்டோம். சரோஜா சொன்னலையா? ரொம்ப சிலுக்குற. என்னடி என்னடி பத்தினி வேஷம் போடுற? எங்க கோட்டைக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நாங்க வைக்கிறதா சட்டம். மாதிரி வா. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. உனக்கு இப்பதான் தெரியுமா? அவன் எப்பயுமே லேட்டாக தான் பண்ணுவான். சரி, நான் போய் பார்த்து வரேன். வெயிட் பண்ணு. டேய், நீயாவது சீக்கிரமா வாடா. சரிடா. ஒருவேளை டிபிள்ஸா இருக்குமோ? என்னன்னு தான் பார்த்துருவோமா? பார்த்துருவோம். டேய் பொம்பளை பொறுக்கி நாய்ங்களா, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? வயிற்று பொழப்புக்காக தானடா இந்த பொழப்பு நடத்துகிறோம், உங்க வசதியாக இல்லை. பொண்ணு தானே, எது வேணா செஞ்சிடலான்னு என்னை குறைச்சி எடை போட்டுட்டீங்க. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு. இரும்பு மாதிரி உடம்பு வச்சிருக்கண்டா. எதுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி பொறுக்கிங்களை நொறுக்க தாண்டா. இதுக்கு மேல ஏதாவது பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க தொலைச்சிருவேன்.